Dear students, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரவீன் பூர்வாத் நம்ம பேப்பர் 2 and 3 சிலபஸ் என்ன, ஸோ அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக எது நீங்கள் ரீட் பண்ணணும் அதை தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சபாவில் வந்திருக்க நம்ம சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் என்னென்னலாம் அவங்க வந்து நமக்கு போர்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அக்டோபர் இந்த நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 2020 எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் தான், ஃபுல் போர்ஷன் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஸோ எக்ஸாம் ஆல்சோ டேட் வந்து உங்களுக்கு அக்டோபர் 31st அண்ட் நவம்பர் 1st இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேப்பர்ஸ் எழுதுகிறவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சிலபஸ்ன்னு பார்க்கலாம். ஹிந்தி சாகித்ய கா சங்ஷிப்த் இதிஹாஸில் உங்களுக்கு டோட்டலாக 4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வீரகாத்தா காலில் ஃபஸ்ட்டு சாப்டரும், பக்தி காலில் 1லேருந்து 3 லெசன்ஸும், ரீதி காலில் 1 and 2 லெசன், அண்ட் தென் ஆதூனிக் காவியில் 1 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்து உங்களுக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்னா அபியாஸ், இதில் உங்களுக்கு எஸ்ஏஸும் வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிப்னி ஆல்சோ இதுலேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா. ஸோ இதில் எஸ்ஏஸ்ன்னு சொல்லும்போது இது லெசனாக தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் புக்கில் எக்ஸசைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டாபிக் வைஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன லெசன்னு சொல்லாமல் அதில் இருக்க டாபிக்ஸே உங்களுக்கு டைரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லாருமே கைட் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சரவணா கைடு இண்டெக்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து இந்த 4 பார்ட்ஸில் கவர் ஆகுதுன்னு சொல்கிறேன். அண்ட் தென் டிப்னி ஆல்சோ. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஹிந்தி சாகித்யகா சங்ஷிப்த் இதிகாஸில் உங்களுக்கு டோட்டலாக எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா லெசன்ஸோட எஸ்ஏ சேர்த்து இங்கே 12க்கு டோட்டலாக 20 லெசன்ஸ் வரும். உங்களுக்கு எத்தனை லெசன்? டோட்டலாக 20 எஸ்ஏஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20ல் தான் உங்களுக்கு அந்த லெசன் வைஸ் வீரகாத்தா கால், ரீதி கால்னு பிரித்து ஒரு எந்தெந்த கொஷின்ஸ் அதில் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடுது. அதாவது வீரகாத்தா கால், ரீதி கால், அந்த பக்தி கால், ஆதூனிக் காவி எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதில் எது வருது எஸ்ஏஸ் அப்படின்னா 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள எஸ்ஏஸ். ஸோ 1லேருந்து 8 வரைக்கும் வரும். அண்ட் தென் உங்களுக்கு பக்தி கால்னு ஒரு டாபிக் அதில் கொடுத்துருக்கிறதுனால இந்த பக்தி கால்ன்றத 12th ஒன்றும் நீங்கள் படிச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், 8th வரைக்கும் 1 to 8, 12th 1. அண்ட் தென் ரீதி கால்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரீதி கால்லேருந்து ஒரே ஒரு கொஷின்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது இந்த கொஷின் தான். இந்த கொஷின் நல்லாவே தரவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு பார்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ரீதி கால்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா இதை தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் அந்த ஆதூனிக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஒரு லெசன்லேயே உங்களுக்கு 14 to 20மே உங்களுக்கு கவர் ஆகிடுது. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்லி உங்களுக்கு 3 எஸ்ஏஸ் தான் ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபுல் போர்ஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 75-80% கிட்ட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து திருப்பியும் சொல்கிறேன், 1லேருந்து 8 கொஷின்ஸு, அண்ட் தென் 12th கொஷின், அண்ட் தென் 13th-லேருந்து 20th கொஷின். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற போர்ஷன். இதில்னா நீங்கள் வந்து எஸ்ஏஸ் வந்து ரிவிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தார்மிக் சாமாஜிக் ஆல்ரெடி கேட்குறது, செகண்ட் ஒன், அண்ட் தென் தேர்ட் ஒன் ஆல்சோ வீரகாத்தா கால்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். தேர்ட் ஒன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பக்தி கால் கி ராஜநீதி, இது வந்து ஆதி கால், இது வந்து பக்தி கால். நெக்ஸ்ட்டு ஞானமார்க் கி ஷாக்கா. ஸோ அதில் வந்து விசேஷத்தாங்க ஒரு பிரகாஷ் டால்தே ஹுயே சந்த் கபீர் கா ஸ்தான், இது அடிக்கடி கேட்குற கொஷின். ஞானமார்க் கி ஷாக்காவனுடைய அந்நிய கவியம். ஸோ எது கொடுத்துருக்கேன் 2, 3, 4, 6, 7 நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் இந்த பக்தி கால் ஸ்வர்ணயுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பக்தி காலில் ஒரு கொஷின் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அண்ட் தென் ரீதி கால் ஆல்சோ. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டக்கா, ஹிந்தி நாட்டக்கா விகே 16th கொஷின், அண்ட் தென் 17th ஆல்சோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரேம்சந்தோட இது கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆதூனிக் ஹிந்தி சாகித்யமும் கஹானிக்கு விகாஸ் கேட்பாங்க. அண்ட் தென் 20th ஒன், ஸோ ஹிந்தி நிபந்த் சாகித்யக்கு விகாஸ் ஃபார் ஏக் லேக். ஓகேவா. ஸோ இதுக்கு எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும், ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும் எஸ்ஏஸு. ஓகேவா. ஸோ திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு, செகண்டு, தேர்டு,
4th 6th 7th and then இந்த பக்தி கால் வந்து 12th one, 13th வந்து ரீதி கால், நெக்ஸ்ட் வந்து 16th 17th 19th and 20th. ஸோ இதில் தரவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஆப்ஷன்ஸாக தான் கேட்பாங்க. ஸோ திஸ் ஆர் தட்னு சொல்லிட்டு 2 ரோமன் லெட்டர்ஸ் இந்த டாப்பிக்குள்ளே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அது வந்து 15 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இந்த டாப்பிக்கில் மட்டுமே 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஹித்திக் டிப்பனியாங் ரீதி கால் தக். ஸோ ரீதி காலில் வந்து ஃபுல்லாக அது வந்திருக்கு, உங்களுக்கு ரீதி கால் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஹித்திக் டிப்பனியாங். ஸோ இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 இருக்குது. இதில் இப்போ இந்த அவங்க கொடுத்துருக்கிற லெசன்ஸ்குள்ளே கவர் ஆகிற டிப்னிஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ரவுண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எது அப்படின்னா அமீர் குஸ்ரா, வித்யாபதி, சந்த் பரதாயி, பிருத்திவிராஜ் ராசோ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 13th one கணானந்த், நெக்ஸ்ட்டு 15 ஆச்சாரிய கேசவதாஸ், 16th ராமச்சந்திரிகா, நெக்ஸ்ட்டு 17th வந்து பூஷன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து இதில் 8 வந்து கவர் ஆகிருக்கு அந்த லெசன்ஸ்குள்ளே நம்ம பார்க்கும்போது. ஸோ அந்த 8லேருந்து தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 ஓகேவா, 1 2 3 4 இந்த ஃபஸ்ட்டு 4 வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே இதுலேருந்து உங்களுக்கு ஷுவராக வந்துடும். பிகாஸ் இது எக்ஸாமில் உங்களுக்கு வந்து 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்க, 6 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 4 அட்டன் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போது ஃபஸ்ட் அந்த 2 வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து அதாவது சாஹித்திக் டிப்னியானந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் ஆதுனிக் கால்லேருந்து உங்களுக்கு 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க இந்த 4 படிச்சுக்கோங்க. இந்த 4 படிச்சுட்டு இதில் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சாரிய கேசவதாஸ் அடிக்கடி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிப்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஹித்திக் டிப்னியாங்லேயே ஆதுனிக் காலில் வருது. ஸோ ஆதுனிக் கால் என்ன டாபிக் நமக்கு சொல்லியிருந்தாங்க, அது 1 சாப்டர் தான். பட் அதில் எல்லாமே வரணும், எல்லாமே வந்துச்சு இல்லையா நமக்கு. அந்த 14th to 20 essays கவர் ஆச்சு பாருங்கள். ஸோ அதே தான். ஸோ இதில் இதுவுமே வந்து ஃபுல்லாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த அந்த ஆதுனிக் காலில் இது ஃபுல்லாகவே தான் கவர் ஆகுது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை இருக்குன்னா 16 கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு 8 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 ஓகேவா. ஸோ அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரகசியவாத் அடிக்கடி கேட்பாங்க. அண்ட் தென் ஹரிவம்ஷ ராய பச்சன். ஸோ அது சொல்கிறதுல கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ரகசியவாத், ஹரிவம்ஷ ராய பச்சன் அடிக்கடி கேட்பாங்க. தென் பிரியவ பிரவாஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது பிரிய பிரவாஸ், மைதிலி சரண் குப்து, சாகேத், ஜெயசங்கர் பிரசாத். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராம்தாரி சிங் தினகர். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடியதாக வந்திருக்கு. ஜெய்சங்கர் பிரசாத் சாகேத்தில் அடிக்கடி உங்களுக்கு கேட்குறது தான். இந்த பிரிய பிரவாஸ் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே அடிக்கடி கேட்குறது தான். ரகசியவாத்தில் உங்களுக்கு நிறைய டைம்ஸ் கேட்குறது. ஸோ இல்லை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 8 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்ஷின் கதாயிங், அதாவது 1 to 6 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. தக்ஷின் கதாயிங் டோட்டலாக 12 லெசன்ஸ் இருக்கும். இல்லை கதானாலே இந்த ஸ்டோரிஸும் இது ஃபுல்லாக வரப்போது. அதுலேயே உங்களுக்கு இதே மாதிரி டிப்னீஸும் வரும். ஸோ இது இண்டெக்ஸ் பேஜ் உங்களுக்கு டோட்டலாக இந்த தக்ஷினி கதாயிங்கில் 12 லெசன்ஸ் இருக்கு இல்லையா. அதில் உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50% உங்களுக்கு 6 லெசன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது இல்லையா. ஸோ அப்போ அந்த 6 லெசனில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ எத்தனை லெசன் டோட்டலாக 6 லெசன்ஸ் இருக்குது. நீங்கள் 6மே படிக்க வேண்டாம். டோட்டலாக ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோத்தா ஒரு மைனா தான் அடிக்கடி கேட்குறது. தோத்தா ஒரு மைனா ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மேரி பத்னியும் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தோத்தா ஒரு மைனா. ஸோ இதை ஃபஸ்ட்டு 3 நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா 100% இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஸோ இந்த எஸ்ஸே நீங்கள் கதை ஸ்டோரி வந்து ரிவிஷன் பண்ணும்போது இதுலேயே உங்களுக்கு டிப்பனி ஆல்சோ இருக்கும். ஸோ இது படிக்கும்போது அதில் எத்தனை டிப்பனிஸ் இருக்கோ அந்த எத்தனை டிப்பனிஸையும் படிச்சிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலான்னா டிப்னி ஆல்சோ அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 6 லெசனும் படிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை ஓகேவா. ஸோ இப்போது மேரி பத்னின்னு சொல்லியாச்சு. மேரி பத்னி வந்து உங்களுக்கு வந்து எத்தனை மார்க் வரப்போகுது அப்படின்னா 15 மார்க் அது ஓகேவா. ஸோ அதில் வர டிப்னிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு டிப்னிக்கு வந்து 5 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மேரி பத்னியில் என்னென்ன டிப்னிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டிப்னியில் வந்து காந்தம் ஒன்று இருக்குது. அண்ட் தென் காந்தம் கா பதி. ஸோ அந்த அந்த கதையில் வர கேரக்டரும் அந்த கேரக்டருடைய
ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரை பற்றியான டிப்னிஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மெயின் ஸ்டோரி படிச்சிட்டிங்கன்னா இவங்க 2 பேரோடது சேம் அதே கான்செப்ட் தான். மேலே வந்து ஸ்டார்டிங் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், செகண்ட் டாபிக் தோத்தாவூர் மைனாலையுமே உங்களுக்கு அதில் வர கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாத் இருக்காங்க, அண்ட் தென் சீத்தம்மா. ஸோ இவங்க 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ சேம் அதே தான். தோத்தாவூர் மைனை படித்த உடனே அந்த 2 பேருடைய கேரக்டர்ஸை நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கர்மவீர். ஸோ கர்மவீர்லேயும் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா 2 கொடுத்துருப்பாங்க. யார் யார் அப்படின்னா உங்களுக்கு சிஷிர் குமார் அடிக்கடி கேட்கக்கூடிய டிப்னி. சிஷிர் குமார் ஒன்று இருக்குது, அண்ட் தென் திலகம். ஸோ இவங்க 2 பேர் வந்து இதில் மெயின் கேரக்டர்ஸாக இருக்கிறதுனால அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வேங்கையா. ஸோ இதில் மட்டும் 3 இருக்குது உங்களுக்கு. தேர்ட் ஒனில் 3 இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது வேங்கையாவும் சிஷிர் குமாரும் வந்து அடிக்கடி கேட்குறது தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கும்போது நான் என்ன சொன்னேன், இந்த 3 லெசன்ஸ் படிக்கிறதோடு இல்லாமல் அதனுடைய டிப்னியும் ஆல்சோ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த பார்ட் உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிடும். ஓகேவா? இது செப்பரேட்டாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இதில் இருக்கிற டிப்னிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. காந்தம் காப்பதி ஃபஸ்ட் லெசன், ஜெகநாத் சீத்தம்மா செகண்ட் லெசன், சிஷிர் குமார் திலகம் வேங்கையா தேர்ட் லெசன். ஸோ வேங்கையா வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த 3 லெசன்ஸில் இது வரைக்குமே கவர் ஆகிடும். இது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக 15 + ஒரு 10 25 மார்க்ஸ் வந்து இதிலே உங்களுக்கு கவர் ஆகிடுது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்ஷின் மேம் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா இதிஹாஸ். அது உங்களுக்கு டோட்டலாக எக்ஸாமுக்கு சிலபஸாக பார்த்தீங்கன்னா 4 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலாக 6 லெசன் அது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ 6ல் 4 லெசன் உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 லெசன் வந்து வெறும் 1 லெசன் 2 லெசன் நினச்சிடாதீங்க. இந்த 1 லெசனுக்குள்ளே 2 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 கொஷின்ஸ்லேயும் அந்த 2 கொஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து இதுலேயுமே வந்து டிப்னி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். இது டோட்டலாக 4 லெசன். அதில் எத்தனை படிக்க சொல்லியிருக்கேன்? 2 லெசன். ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் என்ன, எக்ஸசைஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 லெசன் நான் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 லெசனில் இந்த 1 to 5 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிடுது. ஓகேவா? எத்தனை லெசன்? டோட்டலாக 5 லெசன். அந்த 2 இண்டெக்ஸ்ன்னு சொல்லி 2 சாப்டர் பார்த்தோம் இல்லையா? அதில் அதுக்குள்ளே வர எக்ஸசைஸ் எத்தனை கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த 5 கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வீடியோஸ் ஆல்சோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் கூட நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது இந்த செகண்ட் ஒன், இந்தி பிரச்சார் ஆந்தோலன்கா பரீட்சை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் தென் மദ്രാஸ்கி கதிவிதியம். ஸோ இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்குறது தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த 5மே வந்து நீங்கள் ஏன்னா நான் கொடுத்துருக்கதே 4 லெசனில் 2 லெசன் தான் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு 5 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதிலே டிப்னி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டிப்னின்னு போது அந்த 2 லெசனுக்குள்ளே இதில் வெறும் 4 தான் உங்களுக்கு கவர் ஆகுது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 4 வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 5, இதில் ஃபஸ்ட்டு 4. ஸோ இதுலையுமே உங்களுக்கு வந்து நம்ம 25 மார்க்ஸ் கவர் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1 எழுதணும். எனி 1 எழுத சொல்லுவாங்க. சேம் ஆனால் டிப்னி வந்து உங்களுக்கு 2 எழுதுகிற மாதிரி வரும். 4 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. ஸோ 2 வந்து ஈஸியாக உங்களுக்கு இதில் அட்டன் பண்ணுற மாதிரியே வந்துடும். ஏன்னா இப்போது உங்களுக்கு 4 லெசன்ஸ்ன்னு சொல்லும்போது 8 கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 8 கொஷினில் ஒரு லெசனுக்கு 2 கொஷின்ஸ்ன்ற மாதிரி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லெசன் படிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு 2 கொஷின் அட்டன் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேர்ட் பேப்பர் பார்க்கலாம். தேர்ட் பேப்பர் வந்து தமிழ். ஸோ தமிழில் உங்களுக்கு தீஸ்ரா பத்ர தேர்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிர்தாரித் பாடம் சே 50%. அதாவது அந்த என்ன போர்ஷன் இருக்கோ அதே தான் அதில் half லெசன்ஸ் உங்களை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா கவிதை பூங்கான்றதில் உங்களுக்கு டோட்டலாக 16 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 8 வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 8 லெசன் 50% இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 8 லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 லெசன்ஸில் உங்களுக்கு கடவுள் வாழ்த்து, திருக்குறள், புறநானூறு, சிலப்பதிகாரம்,
கம்ப ராமாயணம், குற்றால குறவஞ்சி, மனோன்மணியம், சுப்பிரமணியம் பாரதியார். ஸோ இந்த லெசன் வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இப்போ இதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 அட்டன் பண்ண சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு 5 கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அ இ உ அண்ட் தென் உ. ஸோ வந்து 6 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த 3ன்றது இதுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணுறது. இதில் எவையேனும் 4 வினாக்களுக்கு அப்போ ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு 15 மார்க்ஸ், 6 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் லெட்டர் மட்டும் உங்களுக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இருக்கும். பட் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்ன்றதை விட இந்த 3 அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு இஆர்சி, இது வந்து இஆர்சி மாதிரி தான், ஒரு இஆர்சி எழுதும்போது உங்களுக்கு மார்க் வந்து நீங்கள் 2 தான் தெரியுது அப்படின்னா 3rd ஒன் எழுதலைன்னா மார்க் ரெடியூஸ் ஆகிடும். பட் இதுவே நீங்கள் எஸ்ஏவாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இஆர்சியில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இஆர்சி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குல்லையா, அதில் வந்து நீங்கள் 4 அட்டன் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்போது இந்த 8 லெசன்ஸில் எது மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்றத நான் உங்களுக்கு செப்பரேட்டாக லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது பிரவீன் பூர்வாத் பேப்பர் 3 தமிழில் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் நான் இப்போ இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லும் ரிப்பீட்டடாக வரக்கூடியது. பெரியாரை துணைக்கோடல், சுற்றம் தழல், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்குறளில் வரும். ஓகேவா? இது ரெண்டுமே திருக்குறள் டாப்பிக்கில் வரும். ஸோ இது ஏதாவது 2ல் ஒன்று உங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இது திருக்குறள் டாப்பிக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து 4th லெசன் புக்கில் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இண்டெக்ஸ் பேஜில். ஸோ அதில் ஒரே ஒரு கொஷின் தான், இந்த ஒரு கொஷின் தான் இருக்குது. பட் இது ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு கேட்பாங்க. பட் இப்போ போர்ஷன்ஸ் 50% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கொஷின் கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குற்றால குறவஞ்சி 6th லெசன். இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது தான். குற்றால திருக்கூட மலையின் சிறப்புகளாக திரிகுட ராசப்ப கவிராயர் கூறும் கருத்துக்கள் யாவை. இது வந்து 6th லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5th கொஷின் என்ன படிக்கணும் அப்படின்னா இது 8th லெசனில் வருது, சுப்பிரமணிய பாரதியார் லெசனில். இந்த கொஷினுமே அடிக்கடி கேட்குறாங்க. சுப்பிரமணிய பாரதியார் புதுமை பெண்ணின் குண நலன்களை பற்றி எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா? ஸோ இந்த கவிதை பூங்கான்ற டாப்பிக்கில் இந்த ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ், இந்த நான் கொடுத்துருக்க இந்த 5 கொஷின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணிடலாம். திருப்பி சொல்கிறேன், பெரியாரை துணைக்கோடல், சுற்றம் தாழல் திருக்குறள்லேருந்து வந்திருக்கு. இந்த சிலப்பதிகாரத்தில்ன்றது சிலப்பதிகாரத்தில் ஒரே ஒரு கொஷின் தான். குற்றால திரிகூடமலை வந்து 6th லெசனில் இருக்குது இந்த கொஷின். இது வந்து 8th லெசன் சுப்பிரமணிய பாரதியாரில் புதுமை பெண், அதில் 2 கொஷின் இருக்கும் சுப்பிரமணிய பாரதியாரில். அதில் இந்த 2nd கொஷின் புதுமை பெண்ணின் குணநலன்கள் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாலி வதைப்படலம். இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டருக்குள்ளே தான் வரும். அதை சொன்னாலே உங்களுக்கு 6 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ணணும். ஸோ அந்த 4 அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே இது வந்து உங்களுக்கு கவர் ஆகிறது தான். ஸோ கவிதை பூங்கா அண்ட் தென் வாலி வதைப்படலம், இது 2த்துலேருந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 லெசன் இருக்குது, 13 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஹாஃப்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 8 படிச்சுட்டாலே நமக்கு நல்லது. ஸோ அந்த 8லேயும் நான் எது இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபஸ்ட்டு 1 to 8 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த 1 to 8ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்கும் போது என்னென்னா ராமலக்குவர். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் ராமலக்குவர் சுக்ரீவனுடன் சேர்ந்து சென்ற கிட்கிந்தை மலைவழியின் சிறப்புகள் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் 5th ஒன் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த போரினை விளக்குக. நெக்ஸ்ட்டு 6th ராமன் வாலியின் மீது அம்பு தொடுத்த விதமும் வாலியின் நிலையையும் விளக்கி எழுதுக. நெக்ஸ்ட்டு 8th கொஷின், அது 7th அடிக்கடி கேட்குறாங்க உங்களுக்கு. ஏன்னா இப்போது நம்ம போர்ஷன் கம்மின்றதுனால இது வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அம்பில் ராமனின் பெயரை பார்த்ததும் வாலி ராமனை இகழ்ந்து கூறியவை யாவை. நெக்ஸ்ட்டு 8th கொஷின், வாலியை கொன்றதன் காரணங்களாக ராமன் கூறியது யாவை, அதற்கு வாலி உரைத்த பதில் யாது. ஸோ அதையே இன்னொரு கொஷினாகவும் கேட்டிருப்பாங்க. பட் 2 எக்ஸாமில் இன்கேஸ் இந்த கொஷின் கொடுத்துட்டாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு சேம் தான். தீது தீர்ப்பது தன் சிந்தை கருத்து என ஏன் ராமன் கூறினான், அதற்கு வாலி என்ன பதிலளித்தான். ஓகேவா? ஸோ இதில் 2 கொஷினுக்கும் ஒரே ஆன்சர் தான். அதில் 2 கொஷின் நல்லா ரிவிஷன் தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாற்றி கேட்டுட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் இதுதான்றது தெரியணும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் எது சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன்
5th 6th 7th 8th. ஸோ இந்த 5 கொஷின் இது இந்த டாப்பிக்கில் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கவிதை பூங்கால 5 கொஷின், இதில் ஒரு 5 கொஷின். ஸோ டோட்டலாக 10 கொஷின்ஸ் நம்ம 10 கொஷின்ஸ் படிக்க போகிறோம். இந்த 10ல் நீங்கள் 4 அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு மார்க் வந்து 60 மார்க்ஸ். ஸோ இதிலே நீங்கள் பாஸ் தான். ஸோ இந்த 2 ராமன் லெட்டர்ஸ் தரவாக படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ 60 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு கொஷினுக்கு வந்து 15 மார்க். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் என்ன கேட்பாங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 2. பிரிவு 2ல் வந்து உங்களுக்கு ஏதேனும் 2ற்கு விரிவான விடை தர சொல்லியிருக்காங்க. 4 கொடுத்துருவாங்க. அதில் எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து மாடல் தான் இப்போ நான் காமிக்கிறது. ஸோ 4 கொடுத்துட்டு எனி 2 கேட்பாங்க. ஸோ அந்த பிரிவு 2 வந்து தமிழ் இலக்கிய வரலாறு. இது வந்து புக்கில் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 86ல் இருக்குது. பேஜ் நம்பர் 86 புக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பொருளடக்கம் என்னென்ன மொத்த டோட்டல் லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 24 லெசன்ஸ் இருக்குது. டோட்டலாக 24. ஸோ இதில் 50% சொல்லும்போது நமக்கு 12 லெசன்ஸ் தான் நம்ம படிக்கணும். ஸோ அந்த 12 லெசன்லேயே உங்களுக்கு எது எது ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்கிறேன். சங்ககாலம் ஒரு பொற்காலம், ரொம்ப அடிக்கடி கேட்குறது. சங்ககாலம் ஒரு பொற்காலம். நெக்ஸ்ட் வந்து இரட்டை காப்பியங்கள், ஆழ்வார்கள் பன்னிருவர், இலக்கண நூல்கள். ஓகேவா? ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது 8 தொகையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதுனா 8 தொகையும் 10 பாட்டும், சங்ககாலம் ஒரு பொற்காலம். ஓகே, அது செகண்டு, தேர்டு, 5th ஒன், 7th ஒன் அண்ட் தென் 9th ஒன். ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்குள்ளேயே உங்களுக்கு 2 அட்டன் பண்ணுற மாதிரி ஷுவராக வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் ஆழ்வார்கள் 7th ஒன் சொன்னாலே ஆழ்வார்கள் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ இது மட்டும் தரவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து 100% நீங்கள் 2 அட்டன் பண்ணுற மாதிரி ஷுவராக வந்துடும். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 12 இருக்குல்லையே, அதில் ஃபஸ்ட்டு 6 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 6, ஏன்னா ஃபஸ்ட்டு 6லேருந்து 2 கேட்பாங்க, லாஸ்ட்டு 6லேருந்து 2 கேட்க போகிறாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 6 நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அதில் 2 வந்து ஷுவராக அட்டன் பண்ணிடலாம். ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க, இல்லை ஸ்கிப் பண்ணி இப்படி படிக்கணுமா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்த 1 to 6 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த 1 to 6 படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொன்ன இந்த 8 தொகை 10 பாட்டு, சங்ககாலம் ஒரு பொற்காலம், இரட்டை காப்பியங்கள், ஸோ 14 கீழ் கணக்கு நூல்களும் இம்பார்ட்டண்ட்டாக வரும். இந்த ஃபஸ்ட்டு 6 படிக்கிறவங்க இந்த நடுவில் இருக்கிற 4 படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நான் செலக்ட் பண்ணதை மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா அது படிச்சுக்கோங்க. எது செகண்டு, தேர்டு சொல்லியிருந்தேன், 5th சொல்லியிருந்தேன், 7th சொல்லியிருந்தேன் அண்ட் தென் 9th. ஓகேவா? ஸோ டோட்டலாக 5 சொல்லியிருக்கேன். அந்த 5 நல்லா தருவா எழுதி பார்த்துருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். ஸோ இதோடு வந்து உங்களுக்கு 3rd பேப்பர் வந்து கம்ப்ளீட்டட்.